ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி பண்ணேன். அது மோஸ்ட்லி எல்லோரும் டீப் ஆயில் பண்ணுவாங்க. நான் இப்போ ரொம்ப ஆயில் இல்லாமல் ஷாலோ ஃப்ரையில் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மஷ்ரூம் கேபேஜும் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி அண்ட் கொரியாண்டர் பவுடர் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது குட்டி குட்டி பாலாக ரோல் பண்ணி தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஆயிலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஷாலோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு குக்கரில் அந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மல்லிப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இது டோஸ்ட் ஆனதும் அதில் போட்டு நம்ம மஷ்ரூம்ஸ் கிரேவி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து கிரேவியில் போட்டு குக்கரில் 2 சவுண்ட் வச்சோம்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா பாயில் ஆகட்டும். அதை கம்ப்ளீட் பண்ணதும் நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணலாம். ஆயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி வித் கார்ன்ஃப்ளேக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.